கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 31 அதிகாரம் 16 வசனம். புக் ஆஃப் ஜெரமையா 31st chapter 16th verse. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைகளுக்கு பலனுண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருக்களின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். இந்த காலை வேளையிலும் தேவன் சொல்கிற ஒரு வார்த்தை, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, உன் கண்ணீர் விடாதபடி உன் கண்ணிமைகளை காத்துக்கொள், உன் கிரியைகளுக்கு தக்க பலனுண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம தமிழகத்திலே காணப்படுகிறோம். நம்முடைய ட்ரெடிஷனல் கலாச்சாரம் என்ன? வீட்டிற்கு யாராவது வந்தால் தண்ணீர் கொடுப்போம். அந்த தண்ணீர் கொடுப்பதற்கே ஆண்டவர் வேதத்திலே சொல்கிறார், நீ ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதற்கு பிரதிபலன் உண்டு என்று சொல்லி. தண்ணீருக்கே ஒரு பிரதிபலன் இருக்குமானால் கண்ணீருக்கு எத்தனை பெரிய பிரதிபலன் உண்டு என்பதை மறந்து விடக்கூடாது. நம்முடைய கண்ணீர் தேவனுடைய துருத்தியிலே கணக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஆண்டவர் நம்ம கொடுக்கிற தண்ணீருக்கும் கண்ணீருக்கும் கணக்கு வைத்திருக்கிறார். அந்த கிரியைகளுக்கு தக்க பலனை நமக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சிறு வயதிலிருந்து நம்முடைய பெற்றோர்கள் யாராவது வீட்டிற்கு வந்தால் உடனே தண்ணி கொண்டு வா என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு வரைக்கும் நாம் எத்தனை பேருக்கு தண்ணீர் கொடுத்திருக்கிறோம்? அந்த தண்ணீரை நீங்கள் கணக்கு வைத்திருக்கிறீர்களா? இல்லை. ஆனால் உங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த தண்ணீருக்கு கணக்கு வைத்திருக்கிறார். அதனுடைய பிரதிபலனை உனக்கு தருவார். அப்படியாகவே உன்னுடைய கண்ணீருக்கும் பதிலை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் உன் கிரியைகளுக்கு பலனுண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வாரம் முழுவதும் நம்முடைய கிரியைகளுக்கு எப்படி பலனுண்டு என்று சொல்லி நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இன்றைக்கு முதல் எந்த கிரியைகளுக்கு நமக்கு பலனுண்டு என்று சொல்லி பார்க்கும்போது, யோனா தீர்க்க தரிசன புத்தகம் 3 அதிகாரம் 10 வசனத்திலே பார்க்கும்போது, புக் ஆஃப் ஜோனா சாப்டர் 10th verse. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அவருடைய கிரியைகளை பார்த்து, அவருடைய கிரியைகள் என்னவா இருந்தது? தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று அவருடைய கிரியைகளை பார்த்து தேவன் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்ததை செய்யாமல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்களுக்கு மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். கர்த்தருக்கு அந்த கிரியைகளுக்கு தக்க பலன் எவ்வளவு அழகா இருந்தது தெரியுமா? இந்த இடத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். ஆண்டவர் யோனா தீர்க்கதரிசியை நினிவேக்கு கடந்து போக சொல்லுகிறார். நினிவேவின் பாவம் தேவ சமூகத்தை எட்டினது. ஆனால் அந்த யோனாவோ நினிவேக்கு போவதற்கு முன்பா தர்ஷீஷ் கப்பலிலே ஏறி கடந்து போனார். அது நிமித்தம் கடல் கொந்தளித்தது. யோனா பேரில் சீட்டு விழுந்தது. யோனாவை தூக்கி சமுத்திரத்தின் நடுவிலே போட்டார்கள். ஆனாலும் தேவன் சித்தம் யோனாவின் மூலம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி தேவன் மீனுக்கு கட்டளையிட்டார். யோனாவை அந்த மீன் விழுங்கினது. 3 நாட்கள் இரவும் பகலும் அந்த மீன் வயிற்றிலே இருந்தார். தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தார். உங்களுடைய கிருபையை நான் போக்கடித்து விட்டேன் என்று சொல்லி கதறின போது மீனுக்கு கட்டளையிட்டார். மீன் கரையிலே வந்து யோனாவை கக்கி போட்டது. உடனே யோனா எழுந்திருந்து மகாநகரமாகிய நினிவேக்கு கடந்து வந்தார். அந்த நினிவேக்கு வந்து அவன் ஒரே லைன் பிரசங்கம் தான் செய்கிறார். யோனா 3 அதிகாரத்தை வாசிக்கும் போது 2வது தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாணம், விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் அவன் செய்த ஒரு பிரசங்கம் பிரசங்கம்தான். இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்படும் என்று கூறினார். ஒரே லைன் மெசேஜ் தான். பெரிய 3 நாள் பிரசங்கம் அல்ல, 12 மணி நேரம் ஜெபம் அல்ல, ஒரு 3 days கன்வென்ஷன் அல்ல, 7 days பண்டிகை அல்ல, ஒரே லைன் பிரசங்கம். அது என்ன பிரசங்கம் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மனம் திரும்புங்கள் என்ற ஒரு பிரசங்கம் கூட இல்ல. இன்னும் 40 நாள், more 40 days only, 40 நாள்
நினிவே கவிழ்க்கப்படும். இதுதான் பிரசங்கம். இந்த ஒரு லைன் பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? நினிவே உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இருட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளின் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயின் மேலெங்கும் மனுஷனுக்கும் மிருகங்களுக்கும் மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் ஒன்றும் ருசிக்காதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த கூப்பிடவும் அவர்களும் பொல்லாத வழியை விட்டு கொடுமையும் விட்டு திரும்ப கடவர்கள் என்றார். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தன்னுடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு செய்யாதிருந்தார். இந்த ஒரு லைன் பிரசங்கத்தை கேட்ட உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் நினிவேவை பார்க்க சொன்னான், இப்பொழுது இன்னும் 40 நாள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்படும். இதை ஜனங்கள் கேட்டு முதலிலே தன் இரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்தார்கள். இதை சிங்காசனத்தில் வீட்டிற்கு நினிவே ராஜா கேட்ட உடனே அவனும் தன் வஸ்திரங்களை கழற்றி இரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து மிருக ஜீவன்கள், ஊரும் பிராணிகள் மற்றும் பால் குடிக்கிற குழந்தைகள், கழுதைகள், குதிரைகள் எதற்கும் ஆகாரம் கொடுக்க கூடாது, தண்ணீர் காட்டக்கூடாது என்று சொல்லி அவைகளுக்கு எல்லாம் இருட்டுடுத்தி சாம்பலில் உட்காரும்படி செய்தான். அப்படி என்றால் என்ன? அந்த இருட்டுடுத்தி என்றால் சாக்கு துணியை கட்டி கொள்வார்கள். இந்த குதிரை வாய், அந்த ஒட்டகம் வாய் எல்லாத்துக்கும் சாக்கு துணி கட்டிட்டாங்க. குழந்தைகளுக்கு கூட தாய்ப்பால் கொடுக்க கூடாது. அந்த சத்தம், பசி சத்தம், ஆகாரம் இல்லாத சத்தம், அதில் அவர்கள் இடுகிற அந்த ஓலம் தேவ சமூகத்தை எட்டினது. அந்த கூக்குரல் எட்டினது, அந்த பெருமூச்சு எட்டினது, அந்த தவிப்பு எட்டினது. ஏன் அப்படி நினிவே ராஜா செய்தார் தெரியுமா? நினிவே ராஜாவுக்கு தெரியும், தேவன் பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலி, அவர் யுத்தத்திலே வல்லவர், அவர் செய்ய நினைத்ததை யாராலும் தடை செய்ய முடியாது. தன்னுடைய அசீரியர்கள் ராஜாவாகிய ரப்சாக்கேவும் சங்கரிப்பும் எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் யுத்தத்திற்கு போகும்போது எசேக்கியா ராஜா இரட்டுடுத்தி உட்கார்ந்து ஜெபிக்கும் போது அன்றைக்கு இரவு ஒரு தூதனை அனுப்பி 1,85,000 பேரை சங்கரித்த தேவன் நம்முடைய அந்த இஸ்ரவேலின் தேவன் என்பதை நினிவே ராஜா அறிந்திருந்தான். அதனால் தான் அவர் நினிவேவை கவிழ்த்து போடுவார் என்றால் நிச்சயமாய் அதை செய்யக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு என்று அறிந்துதான் அவன் எல்லாரையும் உபவாசிக்கும்படி செய்தார். தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்ற அந்த கிரியைகளை பார்த்த தேவன், அவர்களுடைய உபவாசத்தை பார்த்த தேவன், அவருடைய மனம் திரும்புதலை பார்த்த தேவன், அவர்கள் செலுத்திய அந்த கிரியைகளை பார்த்த தேவன், செய்வேஸ் என்று சொன்ன அந்த காரியத்தை செய்யாமல் அவர் மனஸ்தாபப்பட்டார். அந்த நினிவே பட்டணமே ரட்சிக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வலது கைக்கும் இடது கைக்கும் அறியாத இந்த ஜனங்களை நான் எப்படி அழிப்பேன் என்று அவருடைய உள்ளம் மனஸ்தாபப்பட்டு நினிவேக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு கடந்து வந்தது. அந்த ரட்சிப்பு கடந்து வருவதற்கு காரணம் என்ன? தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்தார். என்ன கிரியைகள்? பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி உபவாசித்து ஜபிக்க ஆரம்பித்தார்கள். எனக்கு நன்றியான தேவ ஜனமே, உங்க வீட்டுல கூட யாராவது ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். உங்க கணவன் மகாபாரி குடிக்காரனா இருக்கலாம், இருக்கலாம், பிள்ளை அடங்காமல் இருக்கலாம், உன்னுடைய பெற்றோர்கள் நிமித்தம் நீ சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், எந்த குடும்பத்தார் நிமித்தம் நீ அலக்கழிக்கப்படலாம், இன்னும் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லையே என்று சொல்லி ஒரு வேதனை வருத்தம் உன்னிடத்துல இருக்கலாம். எத்தனை நாட்கள் நான் ஆலயத்துக்கு தனியாய் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி உனக்குள்ளே ஒரு பாரம் இருக்கலாம். ஆனால் என்ன கிரயம் செலுத்திருக்கிறாய்? அதை யோசித்து பார். பொல்லாத வழிகளை விட்டு திரும்பக்கூடிய ஒரு கிரியை உன்னிடத்துல இருக்கிறதா? இன்றைக்கு எந்தாவது உன் குடும்பத்திற்காக புசியாமலும் குடியாமலும் நீ உபவாசித்து இருக்கிறாயா? ஒரு நாள் நீ ஆண்டுடைய சமூகத்திலே தனித்து கர்த்தருடைய சமூகத்திலே உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இருக்கிறாயா? உன் பிள்ளைகளுடைய பாவங்களை அறிக்கையிட்டு இருக்கிறாயா? உன் கணவருடைய பாவத்தை அறிக்கையிட்டு இருக்கிறாயா? பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுக்கிடுகிறவன் தேவனத்துல இரக்கம் பெறுவான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோமே. ஏதாவது கிரியை நீ செலுத்திருக்கிறாயா?
இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, உன் குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருக்குமானால், உன் பிள்ளைகள் பொல்லாத வழியிலே கடந்து போய் கொண்டிருப்பார்கள் ஆனால், உன் குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்குமானால், இன்றைக்கு பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஆண்டவருடைய சமூகத்திலே மனஸ்தாபப்படக்கூடிய ஒரு கிரியையை நீ செலுத்துவாய். ஆனால் அந்த கிரியைகளை கர்த்தர் பார்த்து உனக்காக மனஸ்தாபப்பட்டு, உன் பிள்ளைக்காக மனஸ்தாபப்பட்டு, உன் பிள்ளை கடந்து போகிற தவறான பாதையை நினைத்து கர்த்தர் செய்வேன் என்று நினைத்த காரியங்களை செய்யாமல் இருப்பார். இன்றைக்கு உன் பிள்ளைகளுடைய பாவங்களுக்கு உடந்தையாயிராதே. உன் பிள்ளைகள் செய்கிற தவறுக்கு நீயும் அதற்காக ஒத்து போகாதே. இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்கும் போது கர்த்தர் செய்வேன் என்று சொன்னதை செய்யாமல் இருப்பார். கடலூருக்கு ஒரு ஊழியத்திற்காக கடந்து போயிருந்தேன். அந்த ஊழியத்திலே ஓபன் ஏர் மீட்டிங் என்று சொன்னார்கள். அதெல்லாம் கடந்து போனேன். ஆனால் அங்கிருக்க பாஸ்டர் ஓபன் ஏர் மீட்டிங் எங்க போட்டார் தெரியுமா? ஒரு நடு பஸ் ஸ்டாண்ட்ல போட்டிருந்தார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அங்கும் இங்கும் சில சேர்ஸ், அவ்வளவுதான். ஆனால் அவர் சொன்னார், நீங்க பிரசங்கம் பண்ணிட்டே இருங்கம்மா, இந்த இடத்துல இருக்க பஸ் ஸ்டாண்ட்ல போறவங்க, பூ விற்கிறவங்க, பஸ்ல ஏறுறவங்க, கண்டக்டர், டிரைவர் எல்லாரும் இந்த வசனத்தை கேட்பாங்க அப்படின்னு சொன்னார். அதுதான் எனக்கு முதல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஆடியன்ஸ் கிடையாது, மூவபிள் ஆடியன்ஸ் தான். ஆனா பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கணும். அப்படி பிரசங்கிக்கிற வேளையிலே திடீர்னு ஒரு குடிக்காரன் வந்து என் காலை பிடித்து கொண்டு எனக்காக ஜெபியுங்கள் என்று கதறினான். நான் பயந்து விட்டேன். அவனுக்கு ஜெபித்து திரும்ப தொடர்ந்து பிரசங்கித்தேன். வீட்டுக்கு போகும்போது அவர்கள் அந்த இரவு உணவை கொடுக்கும் போது 3 நாள் கன்வென்ஷன். அந்த பாஸ்டரிடத்துல கேட்டேன், எப்படி இப்படி ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க மீட்டிங் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னார், என்னுடைய ஊழியம் கைப்பிரதி ஊழியம். இந்த எல்லா பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறவங்களுக்கு கைப்பிரதி கொடுப்பேன், பஸ்ல ஏறுறவங்களுக்கு எல்லாம் கைப்பிரதி கொடுப்பேன். ஆனால் என் மகன் மகாபாரி குடிக்காரன், குடித்து குடித்து அங்கு படுத்து கொண்டிருப்பான். ஒரு ஆட்டோ டிரைவர் இடத்துல கொடுக்கும் போது அந்த ஆட்டோ டிரைவர் அந்த டிராக்ஸை கிழித்து என் முகத்துல எரிந்து, முதல் இந்த இயேசு உன் மகனை மாற்றட்டும், பின்பு கைப்பிரதியை மற்றவருக்கு கொடுத்து இயேசு நல்லவர் என்று சொல், உன் மகனை திருத்த முடியாமல் இருக்கிற நீ இன்றைக்கு ஊருக்கு உபதேசம் செய்ய வந்து விட்டாயா என்று சொல்லி என்னை மிகவும் கேவலமாக திட்டினான். எனக்கு உடைந்து போனேன். என் கொஞ்ச தூரத்துல பார்க்கும் போது என் மகன் குடித்து அந்த வீதியிலே கடந்தார். வீட்டுக்கு போய் என் மனைவிடத்திலே சொன்னேன், 3 நாட்கள் என்னை பார்க்க முடியாது, நீ என்னோடு பேச முடியாது, எனக்கு கொஞ்சம் தண்ணி வச்சிரு ஒரு குடத்திலே, நான் ஜெபிக்க போகிறேன்னு சொல்லி அந்த கதறி 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 அழுது கொண்டிருந்தாராம். 2 நாள் அவர் சத்தம் குறைந்தது. 3ஆம் நாள் சத்தமே இல்லை. மனைவி கதறினார்களாம், ஆகாரமும் இல்லையே, இவருக்கு என்ன ஆயிற்றுன்னு தெரியல. கதவை தட்டினால் கதவு திறக்கவில்லை. அந்த மகன் குடித்து வெறித்து வந்திருந்தான். மகன் காலை பிடித்து கதறினார்களாம், உங்க அப்பா உனக்காக இப்படி கதவை அடைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், புசியாமல் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், உபவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். கதறி அழுத போது, அப்பா உயிரோடு இருக்கிறாரா என்று தெரியவில்லையே, கதவை திற அப்படின்னு சொல்லும் போது அவன் கதவை உடைத்த போது மயங்கி கிடந்தாராம். அந்த பையன் போய் தன் தகப்பன் இடத்துல அழுதானாம், அப்பா இனி நான் குடிக்க மாட்டேன், இனிமேல் நான் உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வர மாட்டேன் என்று சொல்லி மனஸ்தாபப்பட்டான். அந்த கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுத்தார். அந்த மகனை மாற்றினார். இன்றைக்கு அந்த மகன் ஒரு வல்லமையான ஊழியக்காரனா இருக்கும்படி, ஒரு நல்ல வர்ஷிப் லீடரா இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அந்த தகப்பனாருடைய கிரியை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தன் மகன் பொல்லாத வழியை விட்டு திரும்ப வேண்டும் என்று அவர் செலுத்தின கிரியைகளுக்கு கர்த்தர் பலன் கொடுத்தார். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ இமைகள் கண்ணீர் விடாதபடி காத்துக்கொள், உன்னுடைய கண்ணீருக்கு பதில் உண்டு என்று சொல்லி கிரியைக்கு தக்க பலனை கொடுத்தார். அன்றைக்கு நினைவே மக்களுக்கு செய்த தேவன், இந்த அருமையான ஆஸ்திரேலியாவுக்கு செய்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஒரே ஒரு வாட்டி உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி தேவனுடைய மனஸ்தாபப்படும் போது, உங்கள் பாவங்களை அறிக்கையிடும் போது அவருடைய கிரியைகளை பார்த்து, உங்களுடைய கிரியைகளை பார்த்து செய்வேன் என்று சொல்வதை செய்யாமல் தேவன் உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பார். இன்றைக்கு கண்களை மூடி, ஆண்டவரே ஏதாவது ஒரு கிரியை உங்கள் வாழ்க்கையிலே நடப்பிக்க ஒப்புக்கொடுங்கள், உபவாசியுங்கள். இல்லாவிட்டால் திருப்பிலே தேவன் சமூகத்திலே நில்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 7 நாள் உபவாசம் எடுங்கள். 7 நாள் ஒருவேளை சாப்பிடாமல் பொருத்தனையோடு தேவ சமூகத்திலே காத்திருங்கள்.
நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உன் குடும்பத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பை நீ காண்பாய். நீ செய்கிற ஊழியக்காரர்களாய் கேட்டுக்கொண்டிருப்பில்லானால் உங்க ஊழியத்திற்காக நீங்கள் மனஸ்தாபப்பட்டு அந்த தேசத்தின் பாவங்களுக்காக நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் போது அந்த தேசத்தை கர்த்தர் ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன் சபை மக்களுடைய குடும்பங்களை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கிரியை இல்லாத ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு ஏதாவது ஒரு கிரியை செலுத்த உங்கள் வாழ்க்கையில ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் நாமம் மகிமை பெறுவதாக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி கண்ணிமைகளுக்கு கண்ணீர் விடாதபடி காத்துக்கொள். உன் கிரியைக்கு பலனுண்டு என்று சொன்னீரே அப்பா. இந்த காலை வெளியிலும் ஆண்டவரே, நினிவே பட்டணத்தை குறித்து நாங்கள் தியானிக்க கிருபை செய்தீரே அப்பா. யோனா போய் ஒரே லைன் பிரசங்கம் தான் செய்தாரப்பா. ஆண்டவரே, ஏதோ நினிவே கவிழ்க்கப்படும் இன்னும் 40 நாளிலே என்று சொல்லி எத்தனையோ பிரசங்கங்களை ஜனங்கள் கேட்கிறார்கள். ஆனால் ஒரு மனம் திரும்புதல் இல்லை. ஒரு லைன் பிரசங்கத்தை கேட்ட அந்த நினிவே மக்களும் நினிவே ராஜாவும் இருட்டுடுத்தி சாம்பரிலே உட்கார்ந்து தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி உபவாசித்த போது அவருடைய கிரியைகளுக்கு தக்க பலனை நீ தந்த ஆண்டவரே, செய்வேன் என்று சொன்னதை செய்யாமல் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரே அந்த நினிவே பட்டணத்தை ரட்சித்தீரே. இன்றைக்கு எங்களுடைய குடும்பத்திலே கூட ரட்சிக்கப்படாதவர்கள் அநேகர் உண்டு ஆண்டவரே. எங்கள் பட்டணத்திலே ரட்சிக்கப்படாதவர்கள் அநேகர் உண்டு. எங்கள் சபை மக்களுடைய குடும்பத்திலே ரட்சிக்கப்படாதவர்கள் அநேகர் உண்டு ஆண்டவரே. அப்பா, இந்த பாவத்திலிருந்து இந்த சாபத்திலிருந்து எங்களுடைய குடும்பத்தினர் விடுதலையாக்கப்பட வேண்டுமானால் இந்த குடியிலிருந்து இந்த விக்கிரக ஆராதனையிலிருந்து தாவே அப்பா அவர்கள் கடந்து போகிற தவறான பாதைகளில் இருந்து விடுதலை பெற வேண்டுமானால் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் அப்பா ஆண்டவரே உபவாசித்து கிரியத்தை செலுத்தும் போது எங்கள் கிரியைகளை பார்த்த ஆண்டவரே, எங்கள் கிரியைகளை பார்த்த ஆண்டவரே, நீ செய்வேன் என்று சொன்னதை செய்யாமல் மனஸ்தாபப்பட வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். ஏதாவது கிரயத்தை செலுத்த உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா நினைப்பூட்டும்படி ஜெபிக்கிறோம். அந்த கிரயத்தை செலுத்தும் போது அந்த கிரயத்துக்கு தக்க பலனை நீர் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். குடும்பங்களை ரட்சிப்பீர் அப்பா. தேவ கிருபை ஆளுகை செய்யட்டும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.